வேதாகமத்துல தேவனுடைய வார்த்தையை அற்பமா எண்ணி அடிபட்டதான ஜனங்கள். ஆதியாகமம் 3:24 வசனம் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். பாருங்க, அவர் மனுஷனை துரத்தி விட்டார் என்று தாம் உருவாக்கின மனுஷன் எப்படி தாம் தம்முடைய பரிசுத்தமான கரம் கொண்டு பூமியின் மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்ததான மனுஷன் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆகும்போது நன்மை தீமை அறியக்கூடியதான மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது. கேள்வி கேட்க நமக்கு அதிகாரமே கிடையாது. புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப அன்னைக்கு எப்படி தெரியுமா, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பாடு? தெளிவா சொல்றேன், நீங்க அதை ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமே கிடையாது. நம்ம மண்பாண்டங்கள் அதை சகிக்க பலன் தாரும், அதுல இருந்து மேற்கொள்ள எனக்கு கிருபை தாரும். அந்த நேரத்தில் நான் சோதனையில் உங்களை பிரியப்படுத்தி ஜீவிக்க எனக்கு கிருபை தாருன்னு நம்ம கேட்கணும். இங்க எப்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ நன்மை தீமை அறிவுடைய பழத்தை சாப்பிடாத, நீ அதை மீறி செய்யறாங்க, துரத்தி விட்டுட்டார். அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எந்த மனுஷனாலும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, தேவ கோபத்துக்கு ஏற்றதா இருக்கணும், துரத்தப்பட்ட ஒரு அனுபவம். என்னாகும் 20:8 வசனத்திலிருந்து 12 வசனம் நீங்க வாசிப்பீங்களா? அங்க மோசேயுடைய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு தேவன் சொல்றாரு. 20:12 வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். பாருங்க, தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், நீ கண்மலையோட பேசு. நீங்க என்ன சொல்லக்கூடாது, ஏன் அடிச்சா என்ன, அடி, காரியம் நடக்கும். ஆனா நீ கானானுக்குள்ள போடியதான அந்த பாக்கியத்தை இழந்துட்ட. தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கு, அந்த வார்த்தையை அப்படியே நீங்க எடுத்துக்கிடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா, இல்ல அது கொஞ்சம் மாத்தினா ஒண்ணு இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, அந்த வார்த்தை சொல்லுது நீ இப்படிதான் இருக்கணும், இப்படி செய்யக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல அதுக்கு மாறதான் நான் ஜீவிப்பேன், பிறகு பார்த்துக்கிடலாம். இல்ல, ஒரு இறக்கவுமே கிடைக்கல. லேவியராகமம் 10:1-2 வசனங்களை வாசிப்பீர்களே, ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆரோனுடைய 2 குமாரர்கள் எரிக்கப்பட்டார்கள் இருக்கு. காரணம் என்ன, வேதத்துல நியாயப்பிரமாண கற்பனைகளின்படி அவர்களுக்கு எப்படி பலி செலுத்தணும், எங்கிருந்து அக்கினி எடுக்கணுங்கிறது எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்த பிறகும் அவங்க பலிபீடத்திலிருந்து அக்கினி எடுக்காம அந்நிய அக்கினி எடுக்காங்க. என்ன ஆகுது, எரிஞ்சு போறாங்க. வேதத்துல இப்படி எல்லாம் இருக்குது. அவங்க என்ன, மற்றபடி தீ எடுத்தா இங்க எரியாதா? அதாவது அவங்க 2 பேருக்கு எப்படி என்ன வந்துச்சு, பலிபீடத்திலிருந்து அக்கினி எடுத்தாதான் அங்க எரியுமா, ஏன் வேற அக்கினி எடுத்தா எரியாதா? அதான் அவங்க எண்ணம், குறுக்கு புத்தி. இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க சொல்றீங்க இல்ல கொஞ்சம் மாறி இருந்தா ஒண்ணும் செய்யாதானே. மாறி இருந்தா உலகத்தின் பார்வையில் சரியா இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் சரியில்லை. அப்படியே அழிச்சிட்டாரு 2 பேர். ஆரோனுக்கு அடுத்தபடி ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியதான 2 பேரையும் அப்படியே அக்கினி கொண்டு அழிச்சிட்டார்.